So, hi guys, it's been too long, 2 months. இன்னும் கொஞ்சம் விட்டா 3 மாதம் ஆயிரும். And we hit 300. Wow, let's cut a cake. Okay. So, I am back with another video. Consistencyன்னு சொல்லிட்டு போனேன். 2 மாதம் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோ. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பைத்தான் இஸ் ஸ்லோ அப்படின்ட்டு. ஏன் உண்மையிலே பைத்தான் ஸ்லோ? ஒய் இஸ் இட் ஸோ? நம்ம புக்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் பைத்தான் எதுக்கு ஸ்லோன்னு சொல்லியிருப்பாங்கன்னா இட் இஸ் அன் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அண்ட் இட் இஸ் டைனமிக்கலி டைப்ட். ஸோ அந்த இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்ன்றதுனால ஸ்லோவாக இருக்குது. அது ஏன் அந்த இன்டர்பிரட்டட் நேச்சர் பைத்தானை ஸ்லோவாக்குது? அப்போது ஒய் அந்த 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 கம்பைல்டு லாங்குவேஜஸ் லைக் சி ஃபாஸ்ட்டாக இருக்குது, அட் த சேம் டைம் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜஸ் லைக் பைத்தான் ஸ்லோவாக இருக்குது. அது ஏன் அந்த இன்டர்பிரட்டட் நேச்சர் பைத்தானை ஸ்லோவாக்குதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக இன்டெப்த் டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ விதவுட் வேஸ்டிங் எனி டைம் நான் ஆல்ரெடி வேஸ்ட் பண்ணிட்டேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ முதல்ல நம்ம இதை பற்றிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி we need to understand what a process is. A process. So can we type it out in Google? What is a process in OS? Okay, simple. A process is a running program that's similar to a task. Okay, இது என்னென்னா ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் அ ப்ராசஸ். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இது ஓபிஎஸ் ஸ்டூடியோ. இந்த ஓபிஎஸ்ஸை நான் இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த ஓபிஎஸ் இஸ் அ ப்ராசஸ். இதை நம்ம கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா நான் ஒன்றும் நம்ப மாட்டேன். இது ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு காமிடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஹச்டாப்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அண்ட் இந்த டூல் என்ன பண்ணுவோம்னா என்னென்ன ப்ராசஸஸ்லாம் நம்மளோட ஓஎஸில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குதோ அதெல்லாத்தையும் பேசிக்கலி காட்டும். ஓகேவா? அண்ட் அதில் லெட்ஸ் ஃபைண்ட் திஸ் ஓபிஎஸ். வேர் இஸ் ஓபிஎஸ்? இந்த இருக்குது, ஃபஸ்ட்டே அதான் இருக்குது, பார்க்க முடியுதா? ஸோ இட்ஸ் பேசிக்கலி யூஸிங் 1368 megabytes, which is literally 1 GB of physical memory. ஸோ இது பேசிக்கலாக இது 1 GB-யை 1 GB ஆஃப் ரேம் அது கன்சியூம் பண்ணுது இப்போ பேசிக்காக. ஸோ இந்த ஹச்டாப்ன்ற டூல் நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்னா என்னென்ன ப்ராசஸஸ்லாம் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது அண்ட் அதோடைய ப்ராசஸ் ஐடி, அந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ண யூஸர் யார், அண்ட் இந்த விஐஆர்டினா வெர்ச்சுவல் மெமரி. ஸோ வெர்ச்சுவல் மெமரியை பற்றி நம்ம பெருசாக கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் வெர்ச்சுவல் மெமரினா என்னென்னு அப்படின்ட்டு. அண்ட் ஆர்இஎஸ் அப்படின்னா ரெசிடென்ஷியல் மெமரின்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அண்ட் இதுதான் ஆக்சுவலான ஃபிசிக்கல் மெமரி விதவுட் த ஸ்வாப். அந்த ஸ்வாப் மெமரியை சேர்க்காமல் ஜஸ்ட் அந்த ஃபிசிக்கல் மெமரி, வெர்ச்சுவல் மெமரி இல்லை, ஃபிசிக்கல் மெமரி. ஓகேவா? இதுதான் இந்த ஆக்சுவல் ஃபிசிக்கல் மெமரி விதவுட் த ஸ்வாப் மெமரி. ஸோ இதை தான் நம்ம பேசிக்காக பார்க்கணும். விச் இஸ் 1 GB ஆஃப் ரேம் அது பேசிக்காக இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, கன்சியூம் பண்ணிருக்குது. விச் இஸ் 8.4% ஆஃப் த ஃபிசிக்கல் ரேம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ நான் க்ரோம் நான் யூஸ் பண்ணுறேன்னா அண்ட் இந்த க்ரோம் எனக்கு ஒரு ப்ராசஸாக காமிக்குதுங்க. அண்ட் ஸ்பாட்டிஃபை நான் இப்போ ரன் பண்ணுறேன் அண்ட் அந்த மாதிரி எனக்கு ஸ்பாட்டிஃபை இப்போ எனக்கு காமிக்குது. ஸோ நான் என்னென்ன ஆப்ஸ், பேசிக்காக ஆப்ஸ், ஓகேவா, என்னென்ன ஆப்ஸ் ஆர் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸை இப்போ நான் கரண்ட்டாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேனோ அதெல்லாம் நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிக்கணும் அப்படின்னா அதை பற்றியே நான் சி ப்ரோக்ராமை வச்சு ஐ வுட் ஹவ் எக்ஸ்பிளைன் ப்ராசஸஸ் இன் மோர் டீட்டெயில். சி ப்ராசஸஸ் யூஸிங் ஃபோர்க் அண்ட் அந்த ப்ராசஸஸில் வரக்கூடிய இந்த ரேஸ் கண்டிஷன்ஸ் நான் இதை பற்றிலாம் போட்டிருப்பேன், டைம் இருந்தால் பாருங்கள். ஓகேவா? பட் இன் ஷார்ட்
ப்ராசஸஸ் அப்படின்றதுக்கான கான்செப்ட் வந்து இவ்வளோ தான். ப்ரோக்ராம் அதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் அ ப்ராசஸ் இன் சிம்பிள் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ ப்ராசஸ்னு சொல்கிறோம். இப்போது இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து எங்கே இருக்கும்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் மெமரியான ரேமில் தான் இருக்கும். அதனால தான் இங்கே நமக்கு வந்து இந்த ரேம் கன்செப்ஷன் அது வந்து யூஸ் பண்ணிக்குது. ஸோ ரேம் அது வந்து எதுக்கு வந்து கன்சியூம் பண்ணுதுன்னா இட் இஸ் இன் ரேமில் வந்து இருந்தால் தான் ரேம் வந்து கன்சியூம் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஆப் நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப் வந்துட்டு நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டியிலேருந்து நம்மளுக்கு ரேமுக்கு போகும். அண்ட் அந்த ரேமுக்கு போயிட்டு அந்த ரேம் அது வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ இப்போ இந்த எல்லா ப்ராசஸஸுமே இப்போ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ரேமில் தான் இருக்குது. புரியுதா? இந்த எல்லா ப்ராசஸஸுமே இப்போ வந்து ரேமில் இருக்குது. ரேமில் இருக்குதுன்னு சொல்கிறா, ஓகே, எப்படி இருக்குது, எந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அதை நம்ம வந்து பார்க்கணும்னா லெட்ஸ் டேக் அ லுக் அட் திஸ் டயக்ராம். திஸ் ஒன் இதுதான் வந்துட்டு ஒரு டயக்ராம். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸுமே ரேமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஓகேவா? எல்லா ப்ராசஸஸுக்குமே வந்துட்டு செக்ஷனாக வந்துட்டு டிவைட் ஆகிட்டு ரேமில் உட்காந்துருக்கும். அதில் முக்கியமான 4 செக்ஷன் வந்து என்னென்ன அப்படின்னா ஸ்டாக், ஹீப், டேட்டா அண்ட் டெக்ஸ்ட்டு. ஸோ ஓகே, இந்த ஒரு செக்ஷனை பற்றி நம்ம இப்போ வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம எழுதின சோர்ஸ் கோடு இருக்குதா, அந்த சோர்ஸ் கோடோடைய மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த டெக்ஸ்ட் செக்ஷனில் தான் உட்காந்துருக்கும். முடிஞ்சு. அடுத்து டேட்டா. இந்த டேட்டா செக்ஷனுக்குள்ளே வந்து என்ன இருக்கும்னா நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய குளோபல் வேரியபிள்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த டேட்டா செக்ஷனுக்குள்ளே உட்காந்துருக்கும். அடுத்து வந்து இந்த ஸ்டாக் வந்து எதுக்கு பேசிக்கலாக யூஸ் ஆகுது அப்படின்னா லோக்கல் வேரியபிள்ஸ்லாம் இருக்குதுல்ல, ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம கால் பண்ணக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்துட்டு ஸ்டாக்கில் தான் வந்து இருக்கும். ஏன் ஸ்டாக்கில் இருக்கணும்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் திஸ் ஸ்டாக் வித் த ஃபங்க்ஷன்ஸ், அது லைக் எப்படி வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்டாக்கை யூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும்னா ஐ வுட் ஹவ் போஸ்டட் திஸ் வீடியோ கால்ட் ரிகர்ஷன். தெளிவாக சொல்லியிருப்பேன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி ஸ்டாக்கை யூஸ் பண்ணுது அண்ட் அந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர்லாம் வந்துட்டு எப்படி வருதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். பட் இன் ஷார்ட் வந்து இந்த ஸ்டாக் வந்து எதை ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸை தான் வந்து பேசிக்கலாக ஹோல்டு பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்கிற லோக்கல் வேரியபிள்ஸ் அண்ட் அந்த ரிட்டன் அட்ரஸஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பேசிக்காக இந்த ஸ்டாக் வந்துட்டு ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஓகேவா? அண்ட் இந்த ஹீப் வந்து எதுக்கு அப்படின்னா பேசிக்கலாக இந்த டைனமிக் மெமரி அலோகேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, எம்எல்ஆக்கு அப்புறம் வந்துட்டு சிஎல்ஆக்கு நம்ம வந்து சியில் படித்தோம் அப்படின்னா இப்போ அப்படி இல்லாட்டி ஊப்ஸ் கான்செப்டில் வந்து ஏதாவது நம்ம கிளாஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம்னா அந்த இன்ஸ்டன்சஸ் இந்த டைனமிக்கலி க்ரியேட்டட் அலோகேட்டட் மெமரிஸ் எல்லாமே இந்த ஹீப்பில் தான் நம்மளுக்கு வந்து அலோகேட் ஆகும் ரன் டைமில். ஓகேவா? டைனமிக்கலி மெமரி லைக் இந்த டைனமிக்கலி வந்து நம்ம வந்து அலோகேட் பண்ணுறோம் மீன்ஸ் ரன் டைமில் வந்து மெமரி நம்ம வந்து அலோகேட் பண்ணி சேஞ்ச் பண்ணி மாற்றி அது தென் பண்ணோம்னா அந்த மாதிரி டைனமிக்கலி அலோகேட்டட் மெமரிஸுக்கு எல்லாமே நம்ம வந்து அந்த ஹீப் செக்ஷனில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் சீலாம் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா எம்எல்ஆக்லாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? அந்த எம்எல்ஆக் வந்துட்டு பேசிக்கலாக ரன் டைமில் தான் நம்மளுக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணும். அரே வந்துட்டு ஃபிக்ஸ்டு சைஸு. ஸோ நம்மளால் வந்துட்டு நார்மலாக ஒரு அரேவை நம்மளால் வந்துட்டு சைஸை கூட்டியோ நம்மளுக்கு வந்து இது குறைக்கவோ முடியாதுன்றதுனால நம்ம வந்து எம்எல்ஆக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can basically easily resize the memory size and we can do whatever the junk we want. So this is basically the overview of these 4 sections. நம்மளுக்கு முக்கியமான செக்ஷன் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் தான். ஏன்னா இதுக்குள்ளே தான் நம்ம வந்து எழுதின சோர்ஸ் கோடு வந்துட்டு மெஷின் கோட் ஃபார்மேட்டில் இதில் இருக்கும். அண்ட் CPU வந்துட்டு நான் இந்த டயக்ராமே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் என்னென்னு. Let it load. Let's wait for a few seconds. Okay, so இதுதான் வந்துட்டு CPUன்னு வச்சுப்போம். ஓகேவா? திஸ் இஸ் அவர் CPU. ஆப்வியஸ்லி இங்கே 3 பின்லாம் இருக்காது, அதுக்கு மேலே இருக்கும். ஜஸ்ட்டு சும்மா டிப்பிக்கல் CPU டயக்ராம்னால் வந்து இப்படி தானே அவங்க வந்து வரைவாங்க. ஸோ
just for that. Okay, இது வந்துட்டு மெமரி கரெக்டாக. ஸோ CPU வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு if it want to execute அப்படின்னா first it want to fetch the instruction, கரெக்டாக. Let's say these are the 3 instructions, these are the 4 instructions. ஸோ இந்த நாலத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சைக்கிளுக்கு மொத்தம் மெயினாக 3 வேலையை பார்க்கணும். முதல்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணணும், கரெக்டாக ஃபெச் பண்ணணும். அடுத்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு அது என்ன வேலையை பார்க்கணும், அது வந்து எதை மீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு டீகோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டீகோட் அப்படின்றது வந்து பைனரியை மாற்றுறது கிடையாது. ஏற்கனவே மெமரியில் வந்து பைனரியாக தான் இருக்கும். அந்த பைனரி வந்துட்டு என்ன வேலையை பார்க்க போகுதுன்னு சொல்லிட்டு டீகோட் பண்ணணும். அந்த டீகோட் பண்ணி அது வந்து என்ன வேலையை பார்க்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு கொடுத்து அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். நம்மள்ட்ட வந்து மொத்தம் லெட்ஸ் சே add ax, bx. if you are familiar with 8086 then இது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த add இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதா, இப்போது இந்த ஆடோடைய ஆப் கோட் வந்து லெட்ஸ் சே நான் வந்து மறந்துட்டேன் இதோட ஆப் கோட் வந்து என்ன அப்படின்ட்டு. ஃபார் சிம்பிளிசிட்டி லெட்ஸ் சே D8 is the opcode, ஓகேவா? ஸோ D8 is in the form of hexadecimal. இப்போது இந்த D8 வந்து பேசிக்கலாக என்ன ஆகும் அப்படின்னா மெமரியிலேருந்து, ஸோ நம்மளுக்கு மெமரியில் வந்து என்ன இருக்கும்னா add ax, bxன்னு இருக்காது, D8ன்னு இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஃபார்ம் ஆஃப் பைனரி, ஓகேவா? பைனரியில் இருக்கும் இந்த D8 அப்படின்றது. இப்போது இஃப் திஸ் இஸ் யுவர் அது இவ்வளோ பெருசாக போகுது. If this is your memory, okay, if this is your memory and this is your processor CPU, okay va, your CPU will basically fetch this D8, okay va. இந்த D8 fetch பண்ணி முதல்ல உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துடும். இது அடுத்து இந்த D8 வந்துட்டு டீகோடர்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் இருக்குது, அதுக்குள்ளே அனுப்பிட்டு டீகோட் பண்ண வைக்கும். இப்போ வந்து லெட்ஸ் சே திஸ் இஸ் த டீகோடர், ஓகேவா? 2:4 டீகோடர், ஓகே. லெட்ஸ் சே 2:4 டீகோடர். இது நீங்கள் வந்து டீகோடரை பற்றி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2:4 டீகோடர் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ 2:4 டீகோடர் அப்படின்றது வந்து பேசிக்கலாக என்னென்னா 2 பிட்டு வந்துச்சுன்னா அது மொத்தம் 4 அவுட்புட்டை கொடுக்கும். 4 பிட்டை கொடுக்கும், சாரி. 2 பிட் இன்புட் வந்துச்சுன்னா 4 பிட் இன்புட்டை கொடுக்கும். அதில் ஏதாவது வந்து ஒரு பிட்டு 1ஆக இருக்கும், மிச்சம் 3 பிட் வந்து 0வாக இருக்கும். ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி லெட்ஸ் டேக் இந்த D8 வேண்டாம். இந்த D8க்கு பதிலாக நம்ம ஆடுக்கு 0:0ன்னு வச்சுப்போம். இது நம்ம வந்து இட் இஸ் அ ஃபேண்டசிக்கலாக அது பேர் என்னது ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் வேர் நம்மளோட சிபியூக்கு மொத்தம் 4 இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் இருக்குது, ஓகேவா? ஆடு, சப்பு, மல்லு, டிவ். அந்த ஆடுக்கு வந்து லெட்ஸ் சே ஆடுக்கு வந்து 0:0, சப்புக்கு வந்து 0:1, மல்லுக்கு வந்து லெட்ஸ் சே 1:0 அண்ட் டிவ்வுக்கு வந்து லெட்ஸ் சே 1:1, ஓகேவா? ஸோ நம்ம இட் இஸ் அன் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், ஹைப்போதெட்டிக்கல் CPU. அந்த CPUவில் மொத்தம் 4 இது மட்டும் தான் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் இருக்குது. அதில் ஆடு, சப்பு, மல்டிவ் அண்ட் இதெல்லாம் 0:0, 0:1, 1:1 என்னது நம்மளுக்கு வந்து 1:0, 1:1. இப்போது இது ஆடு தானே சொல்லியிருக்கேன். அப்போது வந்துட்டு இங்கே D8 வேண்டாம், நம்ம 0:0ன்னு வச்சுப்போம், ஓகேவா? இப்போது இந்த 2:4 டீகோடர் வந்து என்ன பண்ணும்னா 2 இன்புட்டுக்கு வந்து மொத்தம் 2 பிட் இன்புட்டுக்கு வந்து மொத்தம் 4 பிட் அவுட்புட்டு கொடுக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு டேபிளை போட்டோம் அப்படின்னா, எதுக்குடா இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க வளன்ட்டு, பைத்தான் எதுக்கு ஸ்லோன்னு சொல்லுடான்னு நீங்கள் எதை கேட்டிங்கன்னா, இது லைக் வந்து இதெல்லாம் தான் பேசிக்ஸ், ஓகேவா? லைக் என்ஜாய் லேர்னிங் மேன். நம்ம வந்து மார்க்குக்காண்டி நம்ம ஒன்று வந்து படிக்கலை. இப்போ வந்து நம்ம வேகமாக போய் நம்ம வந்து எங்கேயும் போகிறது கிடையாது. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ, என்ஜாய் லேர்னிங், ஓகேவா? இது 0:0, 0:1, 1:0 அண்ட் 1:1. இப்போது நான் என்ன சொன்னேன், இந்த இன்புட்டுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து மொத்தம் 4 பிட்டாக இருக்கும். இப்போ 0:0 அப்படின்னா லெட்ஸ் டேக் திஸ் ஃபர்ஸ்ட்
bit as 1 and the remaining 3 bits as zeros. And இந்த ரெண்டாவதுக்கு வந்து let's take the second bit as 1 and மிச்ச 3 bits as zeros. இங்கே வந்து let's take the third bit as 1 and மிச்ச 3 bits as zeros. And இங்கே வந்து let's take the fourth bit as 1 and மிச்ச 3 bits as zeros. சரி, இப்போ ஓகேவா, இதுதான் வந்து நம்மளுடைய CPU. இதுக்குள்ளே நம்மளுக்கு 2:4 டிகோடர் இருக்குது. ஓகேவா, we have 2:4 டிகோடர். இப்போது இந்த டிகோடருக்கு மொத்தம் 2 இன்புட் வரும், இப்படி தானே? லெட்ஸே ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 0 இருக்குது. அண்ட் இங்கே நம்மளுக்கு வந்து என்ன இருக்குதுன்னா ஏஎல்யூ இருக்குது. அந்த ஏஎல்யூக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், அதில் வந்து நம்ம வந்து டிவிஷன் பண்ணலாம். கரெக்டாக? ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இப்போது இங்கே நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு நம்மளுக்கு CPU வந்து என்ன பண்ணுது, மெமரியிலேருந்து அந்த ஆப் கோடை ஃபெச் பண்ணுது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபெச் பண்ணுது. ஃபெச் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத டீகோட் பண்ணுது. அந்த டீகோடிங் ப்ராசஸில் வந்து நம்மளுக்கு ஆடோடைய ஆப் கோடு வந்து 00 இருக்குது. அப்போது 00 இருந்துச்சுன்னா இந்த டீகோடர் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? 1 0 0 0. கரெக்டாக? 1 0 0 0. அப்போது இந்த அடிஷன் சர்க்கியூட் வந்து என்ன பண்ணோம்னா, ஓகே எனக்கு வந்து 1 வந்திருக்கு, அப்போது ஐ ஹாவ் டு டூ அடிஷன்னு சொல்லிட்டு இந்த அடிஷன் நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆகும். இங்கே 0 0 0. ஸோ சப்பு, மல்லு, டிவ் பெர்ஃபார்ம் ஆகாது. அடிஷனுக்கு மட்டும்தான் 1 பேர் இருக்குதுன்றதுனால நம்மளுக்கு அடிஷன் மட்டும் பெர்ஃபார்ம் ஆகும். புரியுதா? அப்போது எப்படி வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மளுக்கு ஃபெச் ஆகிட்டு அது எப்படி டீகோட் ஆகுதுன்றது நம்மளுக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. கரெக்டாக? வித் ஹெல்ப் ஆஃப் டீகோடர். இப்போ நீங்கள் வந்துட்டு இஃப் யூ ஆர் அன் ECE ஸ்டூடெண்ட், யூ would have learned about this combinational circuit called decoder. நம்மளுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சிம்பிளான ஒரு 2:4 டிகோடர் நான் வந்து எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வேறு என்னென்ன இருக்கும்? 3:8 இருக்குது, ஆர் 4:16 இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக? நான் வந்து இப்போ சிம்பிளாக 2:4 டிகோடர் நான் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து ரெண்டு பிட் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் 4 பிட் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் வந்து எது ஒன்றோ அந்த ஒரு வேலையை இது பார்க்கும் பேசிக்காக. ஸோ திஸ் இஸ் ஹவு பேசிக்கலி an opcode is being decoded by the CPU. லைக் நத்திங் இஸ் மேஜிக். எல்லாமே வந்துட்டு இன்டர்னலாக இது வந்துட்டு அந்த இட் இஸ் த பவர் ஆஃப் த சர்க்கியூட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்துட்டு டீகோட் பண்ணி இந்த அடிஷன் சர்க்கியூட்குள்ளே போயிடுச்சு. For an example, let's imagine this is it is a half adder. சிம்பிளிசிட்டிக்கு நான் சொல்கிறேன், it is a half adder. ஓகேவா? இந்த ஒரு half adder என்ன பண்ணோம்? இந்த ஒரு half adder வந்துட்டு 2 பிட் ஆட் பண்ணி சம்மும் கேரி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். If you don't know what a half adder is, this is what a half adder looks like. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 2 இன்புட்டை நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு சம்மை கொடுக்கும், அடுத்து கேரியை கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் அ ஹாஃப் ஆர்டர் வில் பேசிக்கலி இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படின்றது நம்மளுக்கு இப்படி தான் இன்டர்னலாக ஒர்க் ஆகுது. முதல்ல CPU வந்துட்டு அந்த ஆப் கோடை ரீட் பண்ணுது. ஓகேவா? ரீட் பண்ணுது. ஓகே, அடுத்து அந்த ஆப் கோடை டீகோடரை வச்சு டீகோட் பண்ணி என்ன வேலையை பார்க்கணுன்றத அது சொல்லுது. அண்ட் அந்த சர்க்கியூட் வந்துட்டு அந்த வேலையை பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடுது. திஸ் இஸ் த ஹோல் சைக்கிள் ஆஃப் அ சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன். முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இதை நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இது வந்துட்டு அடுத்து போக போக உங்களுக்கே புரியும். ஸோ இப்போ இதை நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தோம். கரெக்டாக? இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து என்ன இருந்துச்சு, நம்மளுடைய மெஷின் கோட் எல்லாமே இருக்கும். இந்த ஃபார்ம் ஆஃப் ஆப் கோட், இந்த ஃபார்ம் ஆஃப் பைனரி. அண்ட் அந்த ஒரு பைனரி ஆப் கோடு இது வந்து ஃபெச் பண்ணி டீகோட் பண்ணி இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஓகேவா? சிம்பிள். ஜஸ்ட் நோ திஸ்: ஃபெச், டீகோட், எக்ஸிக்யூட். மொத்தம் 3 வேலையை பார்க்குது. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு
மொத்தம் 3 மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரியா? ஜஸ்ட் நோ திஸ். இது நான் ஏன் வந்து இது வந்து ஒரு பெரிய டீல் ஆகுன்றதை நான் போக போக சொல்கிறேன் நான். ஓகேவா? அண்ட் இந்த டேட்டாக்குள்ளே என்ன இருக்கும்? பேசிக்கலாக வந்துட்டு நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸே வி ஹாவ் அ ப்ரோக்ராம். அதில் வந்துட்டு குளோபல் ஸ்கோப்பில் வந்துட்டு வி ஹாவ் அன் வேரியபிள் கால்ட் int a and int b, or we have a variable called static int a. ஸோ இந்த மாதிரியான குளோபல் ஃபங்க்ஷன்ஸ் குளோபல் வேரியபிள்ஸும் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸுமே நம்மளுக்கு இந்த டேட்டா செக்ஷனுக்குள்ளே போய் உட்காந்துருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த ஹீப்புக்குள்ளே என்ன உட்காந்துருக்கும் நான் சொல்லிட்டேன். நம்ம வந்து இப்போ டைனாமிக்காக நம்ம வந்து இந்த எம்எல்ஆக்க வச்சு பண்ணோம்னா அது வந்து ஹீப்பில் இருக்கும், ஸ்டாக்கில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது நான் வந்துட்டு சும்மா டயக்ராமட்டிக்கலாக நான் உங்கள்கிட்ட வந்து காமிச்சிட்டேன் எப்படி வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கும் அப்படின்ட்டு. கரெக்டாக எப்படி வந்து ஒரு ப்ராசஸ் வந்துட்டு மெமரியில் இருக்குன்றதை நான் சும்மா வாயால் சொல்லியிருக்கேன். பட் இதை நம்ம வந்துட்டு கண்ணால் பார்க்கணும்னா லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் திஸ். இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். எவ்வளோ நிமிஷம் இருக்குது? இதுக்கே 21 நிமிஷம் போயிருச்சா? ஓ, க்ளோஸ் ஆகிடுச்சு அது. இது ரீபூட் ஆச்சு இப்போ கம்ப்யூட்டரு, அதனால் அது வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. ஜஸ்ட் அ செகண்ட். இன்னும் இந்த கமாண்டிங் ஆனோ டே ஏன்டா சோதிக்கிறீங்க எப்போன்னு பார்த்து. ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட் கைஸ். சூடோ ஓகே. ஸோ லெட்ஸ் டேக் திஸ் சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிளான கோடை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் கோயிங் டு கம்பைல் திஸ் கோட். ஓகே, சி நம்ம இந்த வீடியோவில் கம்பேர் பண்ண போகிறது வந்துட்டு சிஐயும் அப்புறம் என்னது பைத்தானையும் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த கம்பேரிசனை பார்ப்போமா, எப்படி வந்துட்டு எது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லூப். ஓகேவா? 0 to 1 billion. ஸோ 0 to 1 billion வச்சு நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ஃபேர் லூப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் சியில் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, பைத்தானில் வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை நம்ம கண்ணால் பார்த்தோம் அப்படின்னா தென் யூ கேன் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் பைத்தான் இஸ் அ லாட் ஸ்லோவர் தேன் சி. ஓகே, லெட்ஸ் ஆக்சுவலி டேக் அ லுக் அட் இட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் கம்பைல் திஸ் கோட் c.c and see we have a tool called time. ஸோ இந்த டைம் வந்து என்ன பண்ணணும்னா லைக் வந்து ஒரு ப்ரோக்ராம், அதாவது ஒரு exe ஃபைல், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்துட்டு எவ்வளவு நேரத்தில் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்குதுன்றதை அது வந்துட்டு கால்குலேட் பண்ணும். லைக் த elapsed டைம் a.out or wait a second, a.out. Okay, we can see it took about 0.49 seconds, half a second வச்சுப்போமா, 0.5 வச்சுப்போம் ஃபார் சிம்பிளிசிட்டி. 0.5 half a second முடிச்சிடுச்சு. 0லேருந்து 1 billion half a second முடிஞ்சிடுச்சு. இப்போ அதே இது லெட்ஸ் டூ திஸ் வித் பைத்தான். ஓகேவா? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1 billion a is equal to i. அதே கோடு தான். ஓகேவா? இது நான் வந்து பைத்தான் வச்சு பண்ணுறேன். ஓகே, இந்த பிரிண்ட் ஹலோ வேண்டாம், இது நம்ம ஜஸ்ட் இது மட்டும் வைப்போம். டைம் python.py. ஓ சாரி, அது டைம் python.py. So it is executing in the background. See, it's obvious 1 செகண்டுக்கு தாண்டி போயிடுச்சு. அப்படி தானே பார்க்க முடியுதா? 1 செகண்ட் தாண்டி போயிடுச்சு. So it's still going.
இட்ஸ் ஸ்டில் கோயிங் மேட் மேன். வாவ். ஸோ நம்ம பார்த்த சி வந்துட்டு லிட்ரலி 0.5 seconds and this is 26 seconds. அதே ப்ரோக்ராம் தான், கவுண்டிங் ஃப்ரம் 0 to 1 billion. சி வந்துட்டு நாட் ஈவன் அ செகண்ட், 0.5 seconds, half a second. பைத்தான் வந்துட்டு 26 seconds. சி இந்த வீடியோ வந்துட்டு ஐ நோ ஹேட் டு எனி லாங்குவேஜஸ். ஏன் பைத்தான் ஸ்லோன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த வீடியோவுடைய மோட்டிவ், ஓகேவா? ஸோ பீப்புள் நீட் டு நோ வாட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் பிஹைண்ட் த சீன்ஸ். சும்மா வந்துட்டு ஜஸ்ட் பிகாஸ் பைத்தான் இஸ் அன் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் இட் இஸ் ஸ்லோ, இது யாருனாலும் சொல்லிடலாம். ஆக்சுவலாக இந்த இன்டர்பிரட்டட் நேச்சர் வந்து எதுக்கு ஸ்லோவாக்குதுன்றதை நம்ம வந்து பார்க்குறது தான் வந்து நம்ம ஆஸ் அன் இன்ஜினியரோட வேலை, ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஆக்சுவலி அனலைஸ் வாட்ஸ் ஹேப்பனிங். இங்கே நான் வந்து ஹேட் பண்ணல, நான் ஓகேவா, நான் இந்த லாங்குவேஜை நான் வந்து ஹேட் பண்ணல, சி தான் வந்துட்டு பெஸ்ட்டு அல்லது இதுதான் பெஸ்ட், சி ஐம் நாட் சேயிங் எனி திங் லைக் தட். நம்மளோட மோட்டிவ் வந்து டு ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் பிஹைண்ட் த சீன்ஸ். ஓகே, பேக் டு த டாபிக். இங்கே வந்து 26 seconds ஆகுது. ஸோ நான் ஏன் காமிக்கிறேன்னா டு ஷோ யூ கைஸ், ஓகேவா? நீங்களே இந்த கண்ணால் பார்த்துட்டீங்க. இப்போ சி இஸ் ஃபஸ்டர் அண்ட் திஸ் இஸ் ஸ்லோவர். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த இதை, ஓகேவா, இந்த செக்ஷனாக இருக்குதா, இந்த செக்ஷனை வந்துட்டு நம்ம வந்து பேசிக்கலி we are going to take a look at how it actually looks as an assembly code. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த C1 கோடு, இப்போ இந்த கோடை நம்ம இப்போ வந்துட்டு we are going to compile gcc c1.c. அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைக் தேர் இஸ் அ டூல் கால்ட் ஆப்ஜெக்ட் டம்ப், ஓபிஜே டம்ப்னு சொல்லிட்டு. இந்த ஓபிஜே டம்ப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் பேசிக்கலி டிஸ்அசெம்பிள் த கோட், டிஸ்அசெம்பிள் த ஆப்ஜெக்ட் ஃபைல், ஓகேவா? இப்போ இந்த a.outன்றது வந்துட்டு இட் இஸ் அன் பைனரி ஆப்ஜெக்ட் ஃபைல். இந்த பைனரி ஃபைலில் வந்து எனக்கு டிஸ்அசெம்பிள் பண்ணி எனக்கு அசம்பிளி கோடாக மாற்றி கொடுக்கும் பேசிக்காக, ஓகேவா? ஸோ இதை நான் பார்க்கணும் அப்படின்னா we can basically say a.out வந்துடுச்சா? ஸோ வி ஹாவ் திஸ் திங், ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ல டெக்ஸ்ட்டு, நம்மளுக்கு முக்கியமானதே இது தான் டெக்ஸ்ட்டு. ஸோ நான் இப்போ நீங்கள் கேட்பீங்க, சரி எங்கடா இந்த ஸ்டாக்கு, ஹீப்பு, டேட்டாவெல்லாம் காணோமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது வந்துட்டு இருக்குது, பட் நம்ம இந்த கோடில் அப்படி எதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு குளோபல், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு ஒரு குளோபல் வேரியபிளோ அல்லது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தாலோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டேட்டா செக்ஷன், அந்த செக்ஷன், இந்த செக்ஷன் நம்மளுக்கு வந்து இருந்திருக்கும். பட் நம்ம வந்து எந்த வேரியபிள்ஸும் யூஸ் பண்ணலைன்றதுனால நம்மளுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு செக்ஷனும் இல்லை. we just have this text section. பார்க்க முடியுதா? we just have this text section. எங்கே இருக்குது டெக்ஸ்ட்டு? இப்போ தானே பார்த்தோம், இங்கேயா போச்சு? சி செக்ஷன் டெக்ஸ்ட்டு, ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ளே இருக்கிற கோடு தான் இதெல்லாம். அதில் நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது இந்த மெயின். இந்த மெயின்றது என்ன, லைக் இது வந்து என்னென்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன், ஓகேவா? இந்த மெயின் ஃபங்க்ஷனோடைய ஆக்சுவலான சோர்ஸ் மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன் அசம்பிளி வந்துட்டு இதுதான். பார்க்க முடியுதா? திஸ் இஸ் த actual code which has been written over here. அண்ட் இது லைக் இந்த மொத்தமாக நம்ம வந்து பார்த்தோம்னா இதெல்லாமே வந்துட்டு டெக்ஸ்ட்டு. சரி, என்னடா இந்த ஸ்டார்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மெயின் ஃபங்க்ஷன், இந்த 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 மெயின் ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் அவர் கோட், அப்படி தானே? இந்த மெயின் ஃபங்க்ஷனை ஒருத்தன் கூப்பிடுவான், அவன் தான் இந்த ஸ்டார்ட். இங்கே வந்துட்டு நம்ம கால்னு இருக்குதா, இந்த கால்ன்றது வந்துட்டு ஒரு அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கால் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்கு இந்த அட்ரஸில் உள்ள கோடை போய் கால் பண்ணுன்னு சொல்லுது, விச் இஸ் மெயின். இந்த மெயின் ப்ரோக்ராமை எனக்கு போய் கால் பண்ணு, இந்த மெயின் ப்ரோக்ராம் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுன்னு இது வந்து பேசிக்காக சொல்லுது. இந்த லிப்சி ஸ்டார்ட் மெயின், இது லைக் இதோட வேலை வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் டு ரன் திஸ் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, we can actually understand the assembly here.
இங்கே நான் வந்து ஒயில் ஒன்றா இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சி கோடு வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சி கோடு வந்து பேசிக்கலாக என்ன பண்ணுது, இட் இஸ் அன் இன்ஃபினிட் லூப். கரெக்டாக? அந்த இன்ஃபினிட் லூப் ஒரு இட்ரேஷன்லேயும் இது வந்து என்ன பண்ணுது, ஒன்றுமே பண்ணல. இந்த பாடிக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இட் இஸ் அன் எம்டி பாடி. இன்ஃபினிட் லூப் ஆஃப் டூவிங் நத்திங். அப்படி தானே? பாடி வந்து எம்டியாக இருக்குது, லூப் வந்துட்டு போயிட்டே இருக்குது, இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுது? ஒன்றுமே பண்ணல. அப்படி தானே? இதை வந்துட்டு அசம்பிளியில் நம்மளால் வந்துட்டு அழகாக பார்க்க முடியும். டேக் அ லுக் அட் இட் மேன். இதானே மெயின் ஃபங்க்ஷனு. இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வி ஹாவ் அன் அசம்பிளி கோட் கால்ட் ஜம்ப். இந்த ஜம்ப் வந்து என்ன பண்ணோம்னா, எப்பயுமே திஸ் இஸ் அ பேசிக் ரூல் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? இப்போது இஃப் ஐ ஹாவ் என்ன யாது இந்த டெக்ஸ்ட்டு, let's say if I have add ax comma bx and sub ax comma bx and move al comma 1000 and move ah comma 1000. ஸோ இப்போது எப்பயுமே வந்துட்டு நம்மளுக்கு கோடு வந்து சீக்வென்ஷியலாக தான் எக்ஸிக்யூட் ஆகுமே தவிர ரேண்டமாக நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இது ஒரு பேசிக்கான ரூல் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஜஸ்ட் நோ திஸ். ஓகேவா? எல்லா கோடுமே நம்மளுக்கு வந்துட்டு சீக்வென்ஷியலாக தான் எக்ஸிக்யூட் ஆகுமே தவிர ஃபஸ்ட்டு ஆடு, அடுத்து நான் ரேண்டமாக நான் வந்து இந்த மூவுக்கு போகிறேன், அடுத்து ரேண்டமாக நான் வந்து இதுக்கு வரேன், அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஆடு முடியுதா, அடுத்து சப்பு, அடுத்து இந்த மூவ் கமா, அடுத்து வந்து இந்த மூவ் ஏஎல், அடுத்து வந்து இந்த மூவ் என்னது நம்மளோட இந்த ஏஹெச். ஸோ சீக்வென்ஷியலாக 1/1 தான் போகுமே தவிர ரேண்டமாக நான் எங்கேனாலும் நான் போவேண்டான்லாம் சொல்லாது. திஸ் இஸ் அ பேசிக் அண்ட் காமன் சென்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேவா? இது வந்து எப்படி சாத்தியமாகுதுன்னா, பிசி ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பிசி ரெஜிஸ்டர் ஆர் ஐபி ரெஜிஸ்டர். பிசினா வந்து ப்ரோக்ராம் கவுண்டர் ரெஜிஸ்டர், ஐபினா வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் ரெஜிஸ்டர். அந்த பிசி ரெஜிஸ்டர் வந்து எதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கும்னா, நான் அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அதோடைய மெமரி அட்ரஸை இது ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் நான் வந்து இந்த ஆடை முடிச்சிட்டேன் அப்படின்னா, நான் அடுத்து நான் வந்து போகக்கூடிய இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னவாக தான் இருக்கும்னா, இந்த சப்பாக தான் இருக்கும். ரேண்டமாக வந்துட்டு ஐ கேனாட் மேக் டிசிஷன்ஸ். நான் அடுத்து ஆடை முடித்தேன்னா சப்புக்கு தான் நான் போய் ஆகணும். பிகாஸ் தேட் இஸ் த நெக்ஸ்ட் என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் கோட். அப்படி தானே? நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கோட். நான் அடுத்து நான் இங்கே தான் போய் ஆகணும், எனக்கு ஒரு வழி இல்லை, நான் ரேண்டமாக போக முடியாது. பட் இந்த ஜம்ப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஜம்ப் வந்து என்ன பண்ணும்னா, எனக்கு நான் சீக்வென்ஷியலாக நான் இப்படி போகாமல் நான் வந்துட்டு இப்போது இந்த ஆட் இருக்குது, இந்த சப் இருக்குது. லெட்ஸே இந்த ஆடோடைய மெமரி அட்ரஸ் வந்துட்டு 1000 வச்சுப்போம். ஓகேவா? இந்த ஒன்றுத்துக்கும் ஒரு மெமரி அட்ரஸ் வைப்போம். இது வந்து 1000, அடுத்து இது வந்து 1004, இது வந்து 1008, இது வந்து 1012. ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் சிம்பிளிசிட்டி லெட்ஸ் கீப் திஸ் 1012 வராது. ஹெக்ஸாடெசிமல் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் 1008க்கு அப்புறம்? ஜஸ்ட் கிவ் மீ அ மொமெண்ட். இது 1012 வருமா, இல்லைனா 1008 + 4 100Cன்னு வரும். 1012 ஆகாது. நான் தான் கேன மாதிரி பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ இது பேசிக்கலாக என்ன சொல்லுதுன்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துட்டு இட் இஸ் ஆஃப் 4 bytes. ஓகேவா? இட் இஸ் ஆஃப் 4 bytes. அண்ட் ஜஸ்ட் ஃபார் சிம்பிளிசிட்டி நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோடைய சைஸ் வந்துட்டு இட் மே வேரி. ஓகேவா? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன். இட் மே வேரி. பட் ஃபார் சிம்பிளிசிட்டி let's take 4 bytes as a common example. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இது நீங்கள் வந்து மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா, இதில் பிசின்னு சொல்லிட்டு வந்துட்டு யூ வுட் ஹேவ் அ ரெஜிஸ்டர். அப்படி தானே? பிசி ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிசியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 1000 இருக்கும். ஸோ இந்த பிசி வந்து பேசிக்கலாக என்ன சொல்லும் அப்படின்னா, நான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அதோடைய மெமரி அட்ரஸை இந்த பிசி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும்.
ஸோ ஒன்ஸ் இந்த ஆடு வந்துட்டு முடிச்சிடுச்சு, ஃபெச் பண்ணி டீகோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடுச்சு அப்படின்னா 1000 வந்துட்டு 1004 மாறிடும். ஆக்சுவலாக ஆமாம், 1000 வந்துட்டு 1004 மாறிடும். இது வந்துட்டு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். பட் பைப்லைனிங் கான்செப்ட்ஸ்லாம் வச்சு பார்த்தோம்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஃபெச் ஆகிட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போதே அடுத்தது போயிட்டு வந்து ஃபெச் ஆகும். அப்போ இந்த பிசி வந்து நம்மளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து ஓகே, நான் அவ்வளோ நான் வந்துட்டு அவ்வளோ இதாக போகலை, டெப்த்தாக போகலை. இஃப் யூ ஆர் knowledgeable with 8086 or any processors, இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, பைப்லைனிங்கிற மாதிரியான ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம். பட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தோஸ் நாலேஜ், இந்த பிசி வந்து என்ன பேசிக்காக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, நான் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறேனோ அதோடைய மெமரி அட்ரஸை இது வந்து பேசிக்கலாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிசின்றது வந்துட்டு இட் இஸ் எ ரெஜிஸ்டர் இன்சைட் அவர் சிபியூ, ஓகேவா, இன்சைட் த ப்ராசஸர். ஸோ இப்போ இப்போது நான் ஆடை வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய சிபியூ வந்து லைக் வந்துட்டு இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்கும் போது என்னோடய பிசியோடைய வேல்யூ வந்துட்டு 1004 இருக்கும். அப்போது ஒன்ஸ் திஸ் ஆட் இஸ் டன் அப்படின்னா நான் அடுத்து வந்துட்டு இந்த 1004 வந்து என்ன இருக்குதோ அதை வந்துட்டு நான் ஃபெச் பண்ணுவேன். அண்ட் இது வந்துட்டு எனக்கு சிபியூ வந்துட்டு இது பேசிக்கலாக அதை வந்துட்டு இது பண்ணும்போது இந்த 1004ன்றது எனக்கு 1008 மாறும். ஸோ ஒன்ஸ் திஸ் சப் இஸ் டன் அப்படின்னா எனக்கு இந்த 1008 என்ன இருக்குதோ அதோடைய ஆப் கோடை எனக்கு ஃபெச் பண்ணும், டீகோட் பண்ணும். அடுத்து எனக்கு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்கும்போது 1008ன்றது இது வந்து 1008ன்னு சொல்லக்கூடாது, இது வந்து ஏன்னா அது என்ன சொல்கிறது, இட் இஸ் அ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஸோ 1008 அடுத்து வந்துட்டு 100C அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அண்ட் அடுத்து இதை வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணும், இதோடைய ஆப் கோட் அது வந்துட்டு பேசிக்கலி ஃபெச் பண்ணும், டீகோட் பண்ணும். அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு சிபியூ வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ப்ரோக்ராம் நம்மளுக்கு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ பேசிக்கலாக நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்படித்தான் ஒரு டிப்பிக்கலான ப்ரோக்ராம் நம்மளுக்கு வந்துட்டு சிபியூ எக்ஸிக்யூட் பண்ணும். சீக்வென்ஷியலாக 1 by 1 ரேண்டமாக வந்துட்டு அங்கே இங்கே போகலாம் சொல்லாது, சீக்வென்ஷியலாக 1 by 1 நம்மளுக்கு வந்து சிபியூ நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ எனக்கு சீக்வென்ஷியலாக போகாமல் இஃப் ஐ நீட் ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே, அடுத்து நான் திடீர்னு சப்புக்கு போகாமல் நான் இங்கே போயிட்டேன், அடுத்து இங்கே, அடுத்து நான் மறுபடியும் இங்கே வரேன். ஸோ இந்த மாதிரி நான் இங்கே அங்கே இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு தாவணும் அப்படின்னா ஜம்ப் தானே பண்ணணும், அவ்வளோதான். அதான் அந்த ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஜம்ப், எனக்கு நீ இப்படி போகாத, இப்படி போ, ஜம்ப் பண்ணு, இங்கேருந்து ஜம்ப் பண்ணு, அங்கேருந்து ஜம்ப் பண்ணு, ஜம்ப் 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 நம்ம அது வந்து நம்ம இஷ்டம். எங்கேருந்து எங்கே ஜம்ப் பண்ணணும், எப்படி ஜம்ப் பண்ணணுன்றது நம்ம இஷ்டம், ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஹவு பேசிக்கலி ஜம்ப் ஒர்க்ஸ், ஓகேவா. இப்போது நான் இங்கே ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆடுக்கும் சப்புக்கும் நடுவில் நான் ஒரு புது இன்ஸ்ட்ரக்ஷனை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது என்னென்னா ஜம்ப் டு எங்கே நான் ஜம்ப் பண்ணணும், 1008. அப்போது நான் ஆடை நான் வந்துட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ஜம்ப்புக்கு போகும். இந்த ஜம்ப் வந்துட்டு 1008க்கு போடான்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ண வைக்கிதானே. அப்போது நான் சப்புக்கு போகாமல் நான் 1008க்கு போயிடுவேன். அடுத்து நான் மறுபடியும் இங்கே வருவேன். அடுத்து ஒன்ஸ் இது டன் அப்படின்னா நான் வந்துட்டு மறுபடியும் இந்த சப்புக்கு போகணுன்னா நான் வந்து என்ன செய்யணும், இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஜம்ப் எங்கே 1004, கரெக்டாக. ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது ஹேண்ட் ரைட்டிங்கு, 1004. அப்போது ஒன்ஸ் நான் இதுக்குள்ளே இது வந்து வந்துடுச்சு அப்படின்னா இப்படி போயிட்டுருக்கிற ப்ரோக்ராம் இதை வந்துட்டு என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு இப்படி போயிடும், இங்கே வந்துடும். அடுத்து மறுபடியும் இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும், மறுபடியும் இங்கே போகும், இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும், மறுபடியும் இங்கே போகும். லூப். வாவ். ஸோ அசம்பிளியில் இப்படி தான் லூப் பண்ணுறாங்க அவங்க, புரியுதா. ஸோ உங்களுக்கு இந்த லூப்பு, இஃப் கண்டிஷன், இந்த இஃப்லாம் நம்மளுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா
இங்கே இது வந்துட்டு அன்கண்டிஷனல் ஜம்ப்பு. இதிலே வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா we have something called conditional jump. Jump if equal to, jump if lesser than, jump if greater than ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு கண்டிஷனல் ஜம்ப்ஸும் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சது வந்து என்னென்னா அன்கண்டிஷனல் ஜம்ப்ஸ். ஓகேவா? கண்டிஷனே இல்லாமல் சும்மா தாவிடாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இந்த ஜம்ப் வந்து என்ன பண்ணோம், இங்கே கூட்டு போகும், அடுத்து இது வரும், மறுபடியும் இங்கே கூட்டு போகும், இங்கே வரும், கூட்டு போகும், இங்கே வரும். ஸோ கண்டிஷனே இல்லாமல் நம்மளுக்கு ஜம்ப் ஆகிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குதுன்னா we call it an infinite loop. இங்கே ஒரு கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா மேபி அது ஃபார் லூப்புன்னு சொல்லலாம், ஆர் ஒயில் லூப்புன்னு சொல்லலாம், வாட் எவர் யூ நேம் இட். பட் இது அன்கண்டிஷனல் ஜம்ப். மேலே போன்னு சொல்கிறோம், மேலே போனால் மறுபடியும் கீழே தான் வந்தாகணும். ஏன் கீழே வந்தாகணும்? தட் இஸ் த பேசிக் ரூல் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட் இன் அ சீக்வென்ஷியல் ஆர்டர். சப்புன்னு வந்துட்டா அடுத்து மூவ் தான் போயாகணும், அடுத்து இங்கே தான் வந்தாகணும், அடுத்து இங்கே தான் வந்தாகணும். இங்கே ஜம்ப்புன்னு இருக்குது, ஜம்ப் பண்ணணும், மறுபடியும் மேலே போகணும், மறுபடியும் கீழே தான் வந்தாகணும். மேலே கீழேன்னு சொல்லிட்டு கண்டிஷனே இல்லாமல் மேலே கீழே போயிட்டே இருந்துச்சுன்னா யூ ஹாவ் இன்வென்டட் அன் இன்ஃபினைட் லூப். திஸ் இஸ் ஹவ் யுவர் ப்ரோக்ராம், உங்களுடைய சோர்ஸ் கோடு, ஹியூமன் ரீடபிள் கோடு, சிஓ பைத்தானோ அசம்பிளிக்கு மாறும்போது this is how it would look like. புரியுதா? So learning this low level concepts will actually நம்ம வாயை வந்துட்டு இப்படியே ஓப்பன் பண்ண வச்சிடும், புழக்க வச்சிடும். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு லைக் வந்து இன்டர்னலாக நம்மளுக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணும்போது it will be so good, So with that keeping in mind, with that being kept in mind, இப்போது நம்ம வந்துட்டு இங்கே வருவோம். ஓகேவா? சி, இது என்ன பண்ணுது? ஒயில் லூப்பு, இன்ஃபினிட் லூப்பு, ஆனால் எந்த வேலையும் பார்க்கல. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இன்ஃபினிட் லூப்பு தான். பட் இந்த லூப்புக்கு நடுவில் 2 வேலை வந்துட்டு நடக்குது. ஏஎல் அப்படின்றது ஒரு ரெஜிஸ்டர், ஏஹெச் அப்படின்றது ஒரு 8-பிட் ரெஜிஸ்டர். ஓகேவா? சி, ஏஎக்ஸ் அப்படின்றது வந்து 16-பிட் ரெஜிஸ்டர். அதில் வந்து ஏஎல்ன்றது லோ பைட்டுக்கு, ஹச்ன்றது வந்துட்டு ஹை பைட்டுக்கு, 8-பிட் 8-பிட். இது ரெண்டுமே வந்துட்டு சிபியூக்குள்ளே வந்துட்டு இட் வில் பி ஆக்டிங் ஆஸ் அ ரெஜிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 1000 அப்படின்ற அந்த ஒரு வேல்யூவை நீ தூக்கிட்டு ஏஎல்குள்ளே போடு, இந்த 1000ன்ற வேல்யூவை தூக்கிட்டு ஏஹெச்குள்ளே போடு. ஆக்சுவலாக நான் 1000ன்னு சொல்லக்கூடாது, 1000ன்னு சொல்லணும், பிகாஸ் இட் இஸ் அன் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, நாட் அ டெசிமல் வேல்யூ. நான் 1000ன்னு சொல்லக்கூடாது, இட் இஸ் 1000. ஸோ இதை தூக்கிட்டு வந்து ஏஎல்குள்ளே போடு, இதை வந்துட்டு தூக்கிட்டு நீ போயிட்டு ஏஹெச்குள்ளே போடு. அப்போது இந்த இன்ஃபினிட் லூப் வந்துட்டு நம்மளுக்கு நடக்குது. அட் த சேம் டைம் அந்த லூப் வந்துட்டு ஒரு இட்ரேஷன்லேயும் 2 வேலையை பார்க்குது, 2 இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்குது. பட் இங்கே லூப் வந்து நடக்குது, நம்மளுக்கு வந்து இன்ஃபினிட் லூப் போகுது. பட் ஒரு லூப்லேயும் ஒரு இதுலேயும் நம்மளுக்கு பாடி எம்டியாக இருக்குது, எந்த ஒரு வேலையும் பார்க்கல. அப்போது லைக் எந்த வேலையும் பார்க்கலன்றத நம்ம எப்படி சொல்லுவோம்னா, we have a special instruction called no op, no operation, which means அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், பட் அது எந்த ஒரு வேலையையும் பார்க்காது, அது சும்மா இருக்குது, அவ்வளோதான். இப்போது இதை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி நீங்கள் இதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் கோ அண்ட் சி பென் ஈட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். லைக் இவர் வந்துட்டு வாட் டு சே, இந்த 6502ன்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்துட்டு அவர் வந்து பில்ட் பண்ணுவார். ஐயோ, இவங்க வேறு ஆடை போட்டு கொள்ளுவானுங்க. இப்போலாம் யூடியூப்பில் ஆடு ரொம்ப ஓவராக வருது. 2 ஆடு வந்துட்டு 20 நிமிஷம் ஆடு. மனுஷன் தாங்க முடியுமா? சி, இந்த இதெல்லாம் இருக்குதுல்ல,
இதெல்லாமே வந்து பேசிக்கலாக என்னதுன்னா நோவாப்பு. இந்த இஏ இந்த இது வந்து என்னதுன்னா 6502 ப்ராசஸரு. இதில் வந்து நோவாப்போடைய ஆப்கோடு வந்து என்னென்னா இஏ. இது எல்லாமே வந்துட்டு என்னதுன்னா நோ ஆப்ரேஷன். இதில் எதுவுமே வந்துட்டு ஒரு ஆப்ரேஷனும் வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆகாது. இதை பற்றி ஒரு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இது நீங்கள் போயிட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ சேனல் பேர் வந்துட்டு பெர்னீட்டர். அண்ட் அதில் வந்துட்டு 6502 உடைய ப்ராசஸரை வந்துட்டு ஃப்ரம் ஸ்க்ராட்சில் இருந்து ஹலோ வேர்ல்டு வந்து பிரிண்ட் பண்ண வைப்பார். இதில் இது சூப்பராக இருக்கும். யூ கோ டேக் அ லுக் அட் இட் மேன். ஸோ இந்த இஏன்னு இருக்குதுல்ல, இது எல்லாமே வந்து என்னதுன்னா நோ ஆப்ரேஷன். பேசிக்காக ஒரு ஆப்ரேஷனும் அங்கே வந்து பெர்ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம் பேசிக்காக. அண்ட் இந்த ஆறுன்றது வந்து என்னென்னா ரீட் சிக்னல்ஸ். சிபியூவில் வந்துட்டு ரீடுக்கு வந்துட்டு ஒரு இது இருக்கும். என்னது, ஒரு பின் இருக்கும். இதில் 8086 நம்ம வந்து எடுத்துப்போமே, பின் டயக்ராம் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா we can see this RDன்னு இருக்குதா. இந்த RD வந்துட்டு ரீடு பின்னு. இது 0 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மெமரியிலேருந்து ரீட் ஆகும். ஓகேவா? ஸோ தட் இஸ் பேசிக்கலி ஹவு திஸ் ஒர்க்ஸ். ஸோ இதில் வந்துட்டு 6502ன்ற ப்ராசஸர் வந்து பேசிக்கலாக இப்போ என்ன பண்ணுதுன்னா ரீட் சிக்னலை சென்ட் பண்ணி இது வந்துட்டு ரீட் பண்ணுது. எதை? இஏன்ற நோவாப் என்னது நம்மளுக்கு நோவாப்பை வந்துட்டு இது வந்து ரீட் பண்ணுது பேசிக்காக. ஸோ ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். இது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. ஓகேவா? ஸோ நோவாப்புன்றது வந்து என்னதுன்னா ஒரு ஆப்ரேஷனுமே பண்ணாது. விச் இஸ் ஆக்சுவலி வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். இப்படி தானே? ஸோ இது 1131க்கு ஜம்ப் பண்ணுன்னு சொல்லுது. 1131 யார் இருக்கா? நோவாப்பு. அடுத்து மறுபடியும் இங்கே வரும், ஜம்ப் பண்ணும், மறுபடியும் இங்கே வரும், ஜம்ப் பண்ணும், இங்கே வரும், ஜம்ப் பண்ணும், வரும், ஜம்ப் பண்ணும், வரும், ஜம்ப் பண்ணும், ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். மேலே கீழே போயிட்டே இருக்கும். இன்ஃபினைட் லூப் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த இன்ஃபினைட் லூப்பில் நம்மளுக்கு நோ ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. விச் மீன்ஸ் அங்கே ஒன்றுமே நடக்கலைன்னு அர்த்தம். இந்த பாடிக்குள்ளே எனக்கு ஒன்றுமே இல்லை, பட் எனக்கு இன்ஃபினைட் லூப் மட்டும் ஆகிட்டே இருக்குது. அதுதான் அதை தான் நம்மளால் வந்து இங்கே தெளிவாக நம்மளால் இங்கே வந்துட்டு என்ன பண்ண முடியுது. ஜம்ப் 1131 வந்துட்டு நோ ஆப்ரேஷன், யாருமே இல்லை. ஸோ இந்த சோர்ஸ் கோட் ட்ரான்ஸ்லேட்ஸ் டு அசம்பிளி கோட். அசம்பிளியை ஒன்ஸ் உங்களால் வந்து வாசிக்க முடியுதுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் கோயிங் டு பி அ குட் இன்ஜினியர். ஓகே. ஸோ இதை நான் ஏன் காமிச்சேன் அப்படின்னா, இந்த ப்ராசஸ்ன்னு நான் சொன்னேன்னா எங்கே இருக்குது இந்த ப்ராசஸ் இந்த டயக்ராமை நம்ம வந்து இப்போ கண்ணால் பார்த்துட்டோம். அப்படி தானே? டெக்ஸ்ட் செக்ஷனை பார்த்துட்டோம். இப்போது வேணால் நம்ம இங்கே ஒன்று செய்வோமா? int a equal to 10, int b equal to 20 and let's say okay, இதுவே போதும் போதைக்கு. இதுக்கு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்துட்டு அந்த டேட்டா செக்ஷனை பார்க்க முடியுதான்னு சொல்லிட்டு. ஏன்னா நானே இன்னும் வந்து பார்க்கல. பார்ப்போமா? ஐ எம் இன்ட்ரெஸ்டட். ஓகே, obj dump d error out. ஸோ எனக்கு டேட்டா செக்ஷன்னு சொல்லிட்டு இது செப்பரேட்டாக போட்டிருக்குதா அல்லது இது வந்துட்டு வேறு எங்கேயாவது இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குதான்னு தெரில. ஓகே, இங்கே டேட்டா செக்ஷன்னு சொல்லிட்டு இது செப்பரேட்டாக போட்டு வைக்கல. இப்போ இங்கே வந்துட்டு இனிட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பிஎல்டி வாட் இஸ் பிஎல்டி? ஓ, லிங்கிங் இருக்காது. லிங்க் பண்ணுறதுக்கு இது பேசிக்காக ப்ரொசீஜர் லிங்கிங் டேபிள் இஸ் அ செக்ஷன் இன் ELF that plays a crucial role in dynamic linking. டைனமிக் லிங்கிங் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, வந்து இந்த ரன் டைமில் வந்துட்டு இது பண்ணுறது. இந்த என்ன சொல்கிறதுனா அந்த ஸ்டாண்டர்ட் அந்த C லைப்ரரிஸை வந்துட்டு போயிட்டு லிங்க் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த PLT செக்ஷன் போல் இருக்குது.
அண்ட் டெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தாச்சு. அடுத்து டேட்டா செக்ஷன் ஒருவேளை ஐ எம் நாட் ஷுவர் அது எங்கே இருக்குது அப்படின்ட்டு. பட் இன் ஜென்ரல் திஸ் இஸ் வாட் த டயக்ராம் பேசிக்கலி லுக்ஸ் லைக். இங்கே வந்து டேட்டா செக்ஷனுக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய குளோபல் வேரியபிள்ஸ் அண்ட் அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் வந்து உட்காந்துருக்கும். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா த பேசிக்ஸ் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் டு ஆக்சுவலி நோ ஒய் பைத்தான் இஸ் டூ ஸ்லோ அண்ட் கம்பேர்ட் வித் சி. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாக பேசிக்ஸ் தான். இனிமேல் நம்ம வந்து பார்க்க போகிறது தான் வந்து ஆக்சுவலான எக்ஸ்ப்ளனேஷன் டு ஒய் பைத்தான் இஸ் ஸ்லோவர் தேன் சி. ஓகே, ஸோ இப்போ ஒயிட் போர்டுக்கு மறுபடியும் போவோம். சி, திஸ் இஸ் அவர் பைத்தான் சி உடைய கோடுன்னு வச்சுப்போம். ஓகேவா, திஸ் இஸ் அவர் சி சோர்ஸ் கோடு, நம்மளுடைய ஹேண்ட் ரிட்டன் சோர்ஸ் கோடு இது. அண்ட் இதை நம்ம ஒன்ஸ் கம்பைல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஃபைல் நம்மளுக்கு இங்கே வந்து க்ரியேட் ஆகும், அப்படி தானே, விச் இஸ் த பைனரி ஃபைல். அண்ட் இந்த பைனரி ஃபைலை தான் நம்மளுடைய சிபியு டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுது, அப்படி தானே, கரெக்டாக. நம்ம சிபியு வந்துட்டு இந்த ஃபைலை தான் நம்மளுக்கு டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுது. அண்ட் இந்த ஃபைலில் என்ன இருக்குது, செக்ஷனாக நான் வந்து சொன்ன மாதிரி நம்மளுக்கு பிரிஞ்சிருக்கும். டெக்ஸ்ட் செக்ஷனு, டேட்டா செக்ஷனு, அடுத்து ஸ்டாக் செக்ஷனு, அடுத்து ஹீப் செக்ஷனு. ஸோ இந்த மாதிரி செக்ஷனாக நம்மளுக்கு வந்துட்டு பிரிஞ்சிருக்கும் பேசிக்காக. அண்ட் இந்த பைனரி கோடு தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு சிபியூவில் போய் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? இப்போ நம்ம இந்த சி சோர்ஸ் கோடை நம்ம டைரெக்டாக கம்பைல் பண்ணிட்டோம். அதனால் நம்மளுடைய பைனரி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலே இதுதான், இவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு ரேமில் உட்காந்துருக்கும். நான் அகெயின் சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து எங்கே உட்காந்துருக்கும்னா ரேமில் தான் நம்மளுக்கு வந்து உட்காந்துருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ராசஸுக்கு மட்டும். இஃப் திஸ் இஸ் அவர் ரேம் அப்படின்னா, ஓகே, இஃப் திஸ் இஸ் அவர் ரேம் அப்படின்னா இது வந்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் அ சிங்கிள் ப்ராசஸ். இந்த ஒரு ப்ரோக்ராமுடைய ப்ராசஸ் தான் இது. அதே மாதிரி நம்மளுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு பேக்ரவுண்டில் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆகிட்டு இருக்கும், நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த இஎக்ஸி, அதாவது இந்த ஆப்ஜெக்ட் ஃபைலுடைய சைஸை நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா லெட்ஸ் இதுக்கு என்ன கமாண்டு, டியூடி ஓகே, ஐ திங்க் இது 16, ஐ எம் நாட் ஷுர் இது 16 பைட்ஸா 16 கிலோபைட்ஸான்னு தெரில. ஐ எம் ப்ரிட்டி ஷுர் இது 16 பைட்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன் நான், இஃப் ஐ எம் நாட் ராங். இது வந்து டியூனா அந்த டிஸ்க் யூசேஜ் நினைக்கிறேன், டியூ லினக்ஸ். ஓ, இதெல்லாம் கே, இது போனால் கேபி கரெக்டா? டியூஏ. ஸோ ஐ திங்க் இதெல்லாமே வந்து கேபின்னு நினைக்கிறேன். இது வந்து 16 கேபி அப்போ. ஓகே, 16 பைட்ஸ் அப்புறம் ஆக்க முடியும், நானும் லூஸ் மாதிரி பேசுகிறேன். 16 கேபி. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், ஓகேவா, இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்துட்டு 16 கேபி, 16 கிலோ பைட்ஸ். ஜஸ்ட் நோ திஸ், ஓகேவா? 16 கேபி. டியூஹெச்னு போட்டால் தான் கேபியா?
16 KB தான். 16 KB ஆஃப் டேட்டா கரெக்டு தான். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஃபைலோடைய சைஸ் வந்துட்டு 16 KB. இந்த 16 KB ஆஃப் சைஸ் கொண்ட ஒரு ஃபைல் தான் நம்மளுக்கு ரேமில் போய் உட்காந்துருக்குது. அண்ட் இந்த 16 KB ஆஃப் ஃபைலை தான் நம்ம CPU ஒர்க் பண்ணுது. கரெக்டாக? ஓகே. இப்போ இந்த 16 KB ஆஃப் டேட்டா வந்துட்டு இட் இஸ் ஆல்ரெடி பீயிங் கம்பைல்டு. ஓகேவா? இது வந்து கம்பைல் பண்ணப்பட்ட ஒரு ஃபைல் தான். இந்த ஃபைலுக்குள்ளே வந்துட்டு இருக்கிற எல்லாமே இட் இஸ் ஆஃப் பைனரி தான். கரெக்டாக? ஓகே. இப்போது இந்த இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்ற போது மொத்த ஃபைலையும் வந்துட்டு இது அட் அ டைம் இது பண்ணாமல் ஒரு லைனாக அது வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்களே, அது ஆக்சுவலாக யார் பண்ணுறா அப்படின்னா பைத்தான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஆமாம், இங்கே நீங்கள் பார்க்குற பைத்தான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், இந்த பைத்தான் நம்ம இங்கே ஒன்று பண்ணுறோம்ல, இந்த பைத்தான் அப்புறம் வந்துட்டு வேறு என்னது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு python.py, இந்த ஓகே இது வேண்டாம், இது ஓகே இதுவே இருக்கட்டும். இந்த பைத்தான்றது தான் இன்டர்பிரட்டர். ஜிசிசி வேறு, பைத்தான் வேறு. ஜிசிசி வந்துட்டு கம்பைலர். அந்த கம்பைலர் பண்ணுற வேலை வந்து என்னன்னா சியோடைய சோர்ஸ் கோடை ஆப்ஜெக்ட் ஃபைலாக மாற்றுறது. ஓகேவா? பட் இந்த பைத்தான் வந்துட்டு பண்ணுற வேலை என்னமோ வேறு. அது வந்து என்ன வேலையை பார்க்குது அப்படின்னா, இந்த பைத்தான் அப்படின்றதே வந்துட்டு ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். அதை இங்கே பார்க்க முடியுதா? EXECன்னு போட்டிருக்குது. இப்போ என்ன ஆகும்னா, இந்த பைத்தானோடைய எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் நம்மளுக்கு ரேமில் போய் உட்காரும். நான் கேம் சொன்ன மாதிரி எல்லா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸுக்குமே இந்த செக்ஷனாக இருக்கும். டெக்ஸ்ட்டு, அப்புறம் வந்து டேட்டா, ஸ்டாக்கு, ஹீப்பு, இந்த எல்லா செக்ஷன்ஸுமே எல்லா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸுக்குமே இருக்கும். அதே மாதிரி இந்த பைத்தான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலுக்கும் இருக்கும். இந்த பைத்தான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ரேமில் போயிட்டு உட்காரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அவர் பைத்தான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் டாட் டெக்ஸ்ட்டு டாட் டேட்டா டாட் ஸ்டாக்கு டாட் ஹீப்பு. ஓகேவா? இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம எழுதின பைத்தான் ப்ரோக்ராம் இருக்காது. ஆமாம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்ன இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இருக்குதுல்ல, இந்த ஃபைலோடைய மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த டெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? ஏன்? யூஸ் யுவர் காமன் சென்ஸ் மேன். நம்ம இங்கே ரேம்குள்ளே கொண்டு வர்றது நம்மளோட பைத்தான் ப்ரோக்ராமு கிடையாது, இந்த பைத்தான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை. நம்ம இங்கே பைத்தான் நம்ம வந்து கால் பண்ணுறோம்ல, நான் காட்டுறேன். இது யூசர் பின் பைத்தானில் இருக்குது. ஓகேவா? இது வந்துட்டு இது வந்து பேசிக்கலாக எங்கே இருக்குதுன்னா யூசர் பின்னில் இருக்குது. ஸோ நம்ம இது நீங்கள் பாத் வேரியபிள்ஸ் படிக்கலைன்னா நீங்கள் போய் என்னோடய சேனலில் பாத் வேரியபிள்ஸை படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு தெரியும் பாத் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. அது எங்கே போட்டிருப்பேன் நான். பாத் வேரியபிள்ஸ் இந்த இருக்குதா, ஹவு டு கிரியேட் அவர் ஓன் கமெண்ட்ஸ், போய் படிச்சுட்டு வாங்க. இதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, இனஃப் ப்ரொமோட்டிங், பேக் டு த கண்டென்ட். ஸோ இந்த யூசர் பின்னில் தான் நம்மளுக்கு வந்து பைத்தான்ற அந்த ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இருக்குது. இந்த ஃபைல் தான் இந்த ஒரு EXE ஃபைல் தான். இதில் வந்து மேக்கில் நம்ம வந்து EXEன்னு சொல்லக்கூடாது. மேக்லேயும் வந்து இந்த இது இருக்குல்ல, உபுண்டு ஆர் எனி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் லினக்ஸில் வந்து நம்ம EXEன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி நான் வந்து EXEன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ EXE மீன்ஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஓகேவா? ஸோ பைத்தான்ற அந்த ஒரு EXE வந்துட்டு நம்மளுக்கு போயிட்டு ரேமில் உட்காரும். ஓகேவா? ரேமில் அப்படி உட்காந்துரும். அப்போ பைத்தான் இந்த EXE போயிட்டு இந்த ரேமில் உட்காந்துச்சுன்னா டெக்ஸ்ட் செக்ஷனில் என்ன இருக்கும்? இதுவாக இருக்கும்.
கிடையாது. இந்த இஎக்ஸியோடைய சோர்ஸ் கோடான மெஷின் என்ன சொல்கிறது, அந்த அந்த ஒரு மெஷின் கோடு தான் இங்கே உட்காந்துருக்கும். புரியுதா? திஸ் டெக்ஸ்ட் செக்ஷன் இஸ் ஃபார் திஸ் இஎக்ஸி, நாட் திஸ் ப்ரோக்ராம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போது ஓகே, இப்போது நம்ம இந்த பைத்தான் அப்படின்ற அந்த ஒரு இஎக்ஸி ஃபைலுக்கு நம்ம ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம், python.py அப்படின்ட்டு. அப்போ இந்த கோடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இஎக்ஸி ஃபைலுக்கு இன்புட்டாக போகும். இஃப் யூ ஆர் நாட் ஃபெமிலியர் வித் த கமாண்ட் லைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆர்குவின்னு இருக்குதா, இந்த ஆர்குவி தான் வந்து பேசிக்கலாக என்னென்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸு. நம்ம பேசிக்கலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த a.outக்கு நம்ம வந்து ஒரு சில என்ன சொல்கிறது, we can give in some arguments as inputs to the program. ஸோ நம்ம வந்து கமாண்ட் லைன் மூலியமாக நம்ம ஒரு ப்ரோக்ராமுக்கு, ஒரு ப்ராசஸுக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்ம இன்புட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதுதான் இது பைத்தான்றது ஒரு இஎக்ஸி ஃபைலு. அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்துட்டு இன்புட்டாக நம்மளுடைய பைத்தான் சோர்ஸ் கூட நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ லிசன், இது வந்துட்டு இதோடைய .pyன்னு இருக்குது. இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்டென்ஷன், பட் டு த கம்ப்யூட்டர் இட் இஸ் ஜஸ்ட் அ டெக்ஸ்ட் ஃபைல். அண்டர்ஸ்டாண்ட் இட். இது நம்மளோட கம்ப்யூட்டர் இதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் அ டெக்ஸ்ட் ஃபைல் மட்டுமே. ஓகேவா? அண்ட் இந்த பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு .py அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்டென்ஷனில் உள்ள ஃபைல் தேவைப்படுது. ஓகே, அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கோட், இந்த ஒரு ஃபைல் இதுக்கு வந்து இன்புட்டாக போகும். லெட்ஸ் சே இந்த நம்மளுடைய கோடு வந்துட்டு இந்த ஹீப் செக்ஷனுக்குள்ளே போகுதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? நம்மளுடைய கோடு நம்ம வந்து கைப்பட எழுதுனா பைத்தான் கோடு வந்துட்டு ஹீப் செக்ஷனுக்குள்ளே போகுது. ஓகேவா? அப்புறம் இந்த டேட்டாக்குள்ளே என்ன இருக்கும், இந்த ஸ்டாக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, அகெயின் லிசன், இந்த இஎக்ஸி ஃபைல் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், வேரியபிள்ஸ், அதுதான் இந்த டேட்டாக்குள்ளே இருக்கும். அண்ட் இந்த இஎக்ஸி ஃபைல் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த ஸ்டாக்கில் இருக்கும். அண்ட் இந்த இஎக்ஸி ஃபைலோடைய சோர்ஸ் கோடு தான் இந்த எங்கே இருக்கும், டெக்ஸ்ட்டில் இருக்கும். இந்த ஹீப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு கொடுக்குற இன்புட்டான பைத்தான் ஃபைல் வந்துட்டு இந்த ஹீப்பில் லோட் ஆகிருக்கும். அண்ட் அடுத்து என்ன பண்ணும்னா, இந்த பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு தான் இந்த டெக்ஸ்ட் செக்ஷன் இது வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்து ஒரு லைனாக எடுத்து நம்மளுக்கு அவுட்புட்டை தள்ளும் வெளியே. ஒரு லைனாக எடுத்து அவுட்புட்டை வெளியே தள்ளும். ஸோ அதனால தான் இதை இன்டர்பிரட்டர்னு சொல்கிறானுங்க. ஒரு லைனாக எடுத்து நம்மளுக்கு வந்து கொடுக்குதுல்ல. திஸ் இஸ் ஒய் வி கால் இட் அஸ் அன் இன்டர்பிரட்டர். இவ்வளோ நாள் வந்துட்டு நீங்கள் இந்த லெவலுக்கு நீங்கள் டெப்த்துக்கு நீங்கள் போயிருப்பீங்களான்னு தெரில. இன்றைக்கி நீங்கள் போங்க, நல்லா இருக்குது அதை வந்து கேட்கும்போதே, திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது எஸ் நல்லா தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது நம்மளுக்கு ரன் டைமில், அதாவது இந்த பைத்தான் இஎக்ஸி ஃபைல் நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஹீப்பில் இருந்து ஒரு லைனாக எடுத்து நம்மளுக்கு அவுட்புட்டை வெளியே தள்ளிட்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒய் வி கால் பைத்தான் ஆஸ் அன் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். ஓகேவா? ஒரு இன்டர்பிரட்டர் இருக்குது. அந்த 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 ஒரு இன்டர்பிரட்டர் வந்துட்டு நம்மளுடைய கோடை இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இன்டர்பிரட்டரோடைய சைஸ் எவ்வளோன்னு பார்ப்போமா? 14 MB, 14 மெகாபைட்ஸ். 14 மெகாபைட்ஸ். புரியுதா? 16 கிலோபைட்ஸ் எங்கே இருக்குது, 14 மெகாபைட்ஸ் எங்கே இருக்குது? புரியுதா? ஏன்னா இந்த பைத்தான்குள்ளே, இந்த பைத்தான்ற அந்த ஒரு இன்டர்பிரட்டருக்குள்ளே
அது இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு மட்டும் தேவையான விஷயங்கள் மட்டும் இருக்காது. பைத்தான் என்டையராக ஒர்க் ஆகக்கூடிய எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும். கார்பேஜ் கலெக்டரு, அப்புறம் வேறு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது இந்த 14.3 MB ஆஃப் ஃபைல் நம்ம ரேம்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது எவ்வளோ ஸ்பேஸை கன்சியூம் பண்ணணும்னு சொல்லிட்டு யூ திங்க், யூ இமேஜின். ஏன் இமேஜின் பண்ணணும்னு பார்த்துருவோமே, ஷால்வி? ஸோ ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கும் ஒரு சி ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறதுக்கும் லைக் அது வந்து எவ்வளோ ஸ்பேஸ் அது வந்து கன்சியூம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? லெட்ஸ் டேக். ஓகே, கிளியர் இட். அண்ட் இதுக்கு தான் நான் வந்துட்டு இந்த ஒயில் ட்ரூ லூப்பை நான் வந்து போட்டு வச்சேன். அது ஏன் அப்படின்னா அது வந்து கண்டினியூஸாக ஓட விட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் டேக் லிஸ்ட். ஓகே, gcc c1.c and ./.out அண்ட் இன்னொரு டெர்மினலுக்கு போய்ப்போம். அதில் வந்து லெட்ஸ் சே python 1.py. ஓகே, ஸோ இப்போது லெட்ஸ் டேக் another bash terminal and htop பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ லிசன். இங்கேருந்தே நம்மளால் பார்க்க முடியுதா? ஃபஸ்ட்டு உள்ளது வந்துட்டு சி, ரெண்டாவது உள்ளது வந்துட்டு என்னது, நம்மளுடைய பைத்தானு. இந்த RES தான் நம்மளுக்கு தேவையானது. இந்த RESனால் நான் வந்து என்ன சொன்னேன், நான் ஃபிசிக்கல் மெமரி, எவ்வளோ ஃபிசிக்கல் மெமரி இது வந்து யூஸ் பண்ணுதுன்றது. இது 1024 KB வந்து யூஸ் பண்ணுது, which is of 1 MB. இது 9344 KB வந்து யூஸ் பண்ணுது, which is of நியர்லி 10 MB ஆஃப் ரேம் அது வந்து கன்சியூம் பண்ணுது. பட் இது வந்து ஜஸ்ட் 1 MB ஆஃப் ரேம் மட்டும் தான் லைக் இது வந்துட்டு என்ன பண்ணுது, இது வந்துட்டு யூஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து வெர்ச்சுவல் ரேம் பார்த்தா கூட இது வந்துட்டு லைக் லிட்ரலி ஹவு மச் 18,000 கிலோபைட்ஸ், 18 மெகாபைட்ஸ் ஆஃப் வெர்ச்சுவல் மெமரி இது வந்து யூஸ் பண்ணுது. இது ஜஸ்ட் 2 மெகாபைட்ஸ் ஆஃப் வெர்ச்சுவல் மெமரின்றது இது ஜஸ்ட் ஒரு லாஜிக்கல் ஸ்பேஸ் தான். நம்ம இதை பார்த்து நம்ம வந்துட்டு ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் இதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன், வெர்ச்சுவல் லைக் இது நான் வந்து இது வந்துட்டு இந்த வெர்ச்சுவல் ஸ்பேஸ்னால் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபார் நவ் ஜஸ்ட் டேக் அ லுக் அட் திஸ் RES. 1 MB 10 MB ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதா? அதே ப்ரோக்ராம் தான், அதே வேலை தான், பண்ணுற டைமும் ஸ்லோ, எடுத்துக்கக்கூடிய ஸ்பேஸும் ஹை. ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ எம் டாக்கிங். ஏன்னா இந்த ரேம்குள்ளே போகக்கூடிய அந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் வந்துட்டு சின்னது கிடையாது, 14.3 MB போகணும் உள்ளுக்குள்ளே. ஐ மீன் அது மொத்தமாக போகாது, பேஜிங்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம வந்து வரும்போது பார்ப்போம். பட் ஸ்டில் இந்த ஏராட்டோட்டுடைய சைஸ் 16 KB, இது 14.3 MB. ஆப்வியஸ்லி ரேமில் வந்துட்டு இது ஃபிசிக்கல் ரேம் வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் பைத்தானுக்கு தான் அதிகமாக இருக்கும், சிக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் வந்துட்டு என்ன பண்ணுது, நம்ம என்ன கோடு கொடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் மட்டும்தான், அப்படி தானே? பட் இந்த பைத்தான் இது வந்து என்னது, இட் இஸ் ஜென்ரல் பர்பஸ். இதோடைய வேலை வேறு. என்ன வேலை அது பார்க்குது, என்ன பைத்தான் கோடு வந்தாலும் அதை இன்புட்டாக வாங்கி அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணி கார்பேஜ் கலெக்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி இது இட் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் ஸ்டஃப் யூஸ் டு இன்டர்பிரேட் பைத்தான் கோடு. பட் இது அப்படி கிடையாது. இது நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ண எக்ஸிக்யூட்டபிள் கோடு, பைனரி கோடு. இந்த கோடு வந்துட்டு இந்த ஃபைல் வந்துட்டு நம்மளுடைய சி கோடுக்கு அப்படியே கம்பைல் பண்ணப்பட்ட வேர்ஷன். ஆப்வியஸ்லி இது கம்மியான சைஸை தான் பிடிக்கும், அண்ட் ஆப்வியஸ்லி அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கே நம்ம ஒரு வாட்டியும் இந்த பைத்தான் நம்மளுடைய பைத்தான் கோடை நம்ம வந்து ரன் பண்ணும்போது, ஓகே, நம்ம ஒரு வாட்டியும் நம்மளோட பைத்தான் கோடை நம்ம வந்து ரன் பண்ணும்போது நம்மளுக்கு பைத்தான் கோடு மட்டும் மெமரிக்குள்ளே போகாது, ஒரு வாட்டியும் இந்த EXE ஃபைல் சேர்த்து மெமரிக்குள்ளே வரும். திஸ் இஸ் த ஓவர் ஹெட்.
ஒரு வாட்டியும் நான் வந்து பைத்தான் கூட நான் வந்து ரன் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த ஒரு வாட்டியும் இந்த பைத்தானோட EXE ஃபைல் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ விச் இஸ் லைக் திஸ் இஸ் ஆப்வியஸ்லி அண்ட் ஓவர் ஹெட், அப்படி தானே? பட் சீல் அப்படி கிடையாது. எனக்கு என்ன கோடு வேணுமோ அதோடைய கம்பைல்டு ஃபைல் மட்டும்தான் போகும். பட் இது எனக்கு பைத்தான் கோடும் வரும், பைத்தான் EXEயும் வரும், சைஸும் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் ஸ்லோவாகவும் இருக்கும். ஏன் ஸ்லோவாக இருக்குது? ஏன்னா கம்பைல் பண்ணுறதே வந்துட்டு இந்த இன்டர்பிரட்டர் ரன் டைமில் தான். அதனால் வந்துட்டு விளங்கிடும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பைத்தான் இஸ் அ டைனாமிக்லி டைப்ட் லாங்குவேஜ். சூப்பர். இது வந்துட்டு ஒரு வேரியபிளும் என்ன டேட்டா டைப்புன்னு சொல்லிட்டு ரன் டைமில் தான் செக்கே பண்ணுவாப்பில் அவர் இன்டர்பிரட்டர். ஸோ எல்லா வேலையுமே கம்பைல் பண்ணுறதுலேருந்து, கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து, செக் பண்ணுறதுலேருந்து, டேட்டா டைப் பார்க்குற எல்லா வேலையுமே ரன் டைமில் தான் அது பார்க்கும். ஸோ அதனால் ஸ்லோவாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு வாட்டி நான் பைத்தான் ப்ரோக்ராம் நான் வந்து ரன் பண்ணும்போது எனக்கு இந்த 14.3 MB ஆஃப் ஹியூஜ் இது வந்துட்டு எனக்கு ஒரு வாட்டி எனக்கு ரேம்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் எனக்கு லைக் என்னோடய ப்ராசஸ் வந்துட்டு ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக பிடிக்கும். வென் கம்பேர்ட் வித் கம்பைல் லாங்குவேஜஸ் ஸ்பேஸும் அதிகமாக இருக்கும், அட் த சேம் டைம் எனக்கு டைமும் அதிகமாக இருக்கும். அதனால் பைத்தான் மோசம்னு சொல்ல வரல. எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும் பைத்தான் எவ்வளோ ஃபேமஸ் அண்ட் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு லாங்குவேஜ் அப்படின்ட்டு. ஜஸ்ட் சேயிங். பைத்தான் வந்து ஸ்லோ நீங்கள் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இதனால் முன்னாடி, லைக் இதனால் வரைக்கும். அது ஏன் உண்மையிலே ஸ்லோ, அதை நம்ம வந்துட்டு டெக்னிக்கலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து போட்ட ஒரு வீடியோ தான். அது எப்படியோ 1 மணி நேரம் தாண்டி இருக்கும். எங்கே இருக்குது OBS? வாயா தாண்டிடுச்சு 1 மணி நேரம் 11 நிமிஷம். ஸோ அதனால தான் நம்ம வந்து OS பண்ணுறதுக்காக இருக்கட்டும், டிவைஸ் ட்ரைவர்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஃபேர்ம்வேர்க்காக இருக்கட்டும், நம்ம எதுக்குமே வந்துட்டு நம்ம பைத்தான் யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி OS ஸ்லோவாகிடும் அண்ட் மொத்த சிஸ்டமுமே வந்துட்டு இப்படியே ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு லோ லெவல் ஸ்டஃபுக்கும் நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி த சிஸ்டம் இஸ் கோயிங் டு பி ஸ்லோ. ஸோ தட் இஸ் வை ஸ்டில் C இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் டு டீல் வித் லோ லெவல் ஸ்டஃப். ஏன்னா லோ லெவல் ஸ்டஃப் நீட்ஸ் டு பி ஃபாஸ்ட், அப்படி தானே? உங்களோட OSே வந்துட்டு ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேவிங் an OS, man? So that is why still C is relevant to this date and C is still fast and C is used for the low level purposes. And Python வந்து அதனால தான் அவங்க OS வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டு nobody uses Python. ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். And this is a long video to actually explain why Python is slower than C. Well, low level நீங்கள் வந்து லேர்ன் பண்ணும்போது you find many things fascinating like this. And yes, that's it for the video. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். And until then, bye.